ஹலோ ஆல். ரீசெண்ட் டைம்ஸில் நான்வெஜ்க்கு என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இந்த தோப்பு கறி விருந்து. இது கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில் தான் இருக்குது. இங்கே சாப்பாடு எப்படி இருந்துச்சு, ஆம்பியன்ஸ் அண்ட் நான் எந்த ஒரு விஷயத்துக்காக டிசப்பாயிண்ட் ஆனேன்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது வித் கார்டனோட. ஸோ பார்க்குறக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஒரு கெட் டுகெதர் கூட ஆர்கனைஸ் பண்ணலாம், அதுக்கும் ஸ்பேஸ் இருந்தது. இந்த வீடியோ எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது, என்னோட ஒரு ஹானஸ்ட் ஃபீட்பேக் தான். அவுட்டோர் சீட்டிங் அண்ட் இன்டோர் டைனிங் ஏரியாவும் இருந்துச்சு. நான் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி டைனிங் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே போய் உட்காந்தோடனே வந்துட்டு மெனு கார்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் கொடுத்துட்டு அங்கேயே நின்றுட்டு உடனே சொல்லுங்கன்னு சொன்னது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிக்கன் பள்ளிப்பாளையம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது. பட் தேங்காய் பீசஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே போட்டுட்டாங்க. அப்புறம் சிக்கன் நகெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரொம்பவுமே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. பட் ரொம்ப ஆறி இருந்தது. சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய கூட வந்து ஃப்ரெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. லிட்ரலி அல்டிமேட்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், பிளெயின் பிரியாணி. குவான்டிட்டி வைஸுமே நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. மெயின் கோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 4.5 ஸ்டார் தரலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மெயின் டிசப்பாயின்மெண்ட் இந்த டெசர்ட் தான். இந்த கேரட் அல்வா வித் ஐஸ்கிரீம் தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மெனுவில் இருக்க வேறு எந்த ஐட்டமுமே இல்லைன்ட்டாங்க. லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்கன்னா மேங்கோ மாக்டைல் ஆர்டர் பண்ணேன். லிட்ரலி ஒரு ஆரஞ்சு ரஸ்னா ஜூஸ் கொடுத்தாங்க. 120 ருபீஸ்க்கு அது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸோட ஒரு வீக்கெண்ட் வந்தீங்கன்னா இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.